நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பாலா யூடியூப் சேனல் மூலயமாக என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலே நம்ம வந்து மிக்சியில் வந்து சட்னியெல்லாம் அரைப்போம். அது அரைக்கும் போது நம்ம வந்து எப்படி கழுவி வைக்கிறோம், ஆனால் அதில் எவ்வளோ இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் சட்னி அரைச்சேன், நான் தக்காளி சட்னி அரைச்சேன். ஸோ தக்காளி சட்னி அரைச்சதை வந்து நான் வந்து இப்போ வந்து கழுவிட்டேன். நான் கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். கழுவுறேன் நான். பாருங்கள், என்ன தான் இப்படி கழுவினாலும் இது போகாது உங்களுக்கு. இப்போ இது பின்னாடி எவ்வளோ இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை பாருங்கள், இதோடு தான் பாருங்கள். இதை கலட்டிட்டு நம்ம கழுவணும். கலட்டிட்டு கழுவுனா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் இந்த பின்னடியெல்லாம் இருக்குது பாருங்கள், இதுலெல்லாம் போய் அடைஞ்சிக்கிறதாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் கலட்டினா தான் அதை கழுவ முடியும். பாருங்கள் எவ்வளோ இது அடைஞ்சிருக்குன்னு. ஆனால் விளக்குனது தான். அந்த ரப்பரை கலட்டினா தான் இதில் உள்ள இதெல்லாம் வெளியில் வரும். இல்லைனா இதோடய இது வந்து ஈரமாக இருக்குமா, ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டால் இது நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்ம உணவுப் பொருளில் வந்து நமக்கு கெடுதலை உண்டாக்கும். அதனால் எப்பொழுதுமே சரி, நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா இந்த ரப்பரை வந்து பார்த்துங்க எவ்வளோ இது இருக்குது பார்த்துங்க. தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், நல்லா அப்படி பேட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. நம்ம ரப்பரை கழுவாமல் அப்படியே நம்ம கழுவி வச்சோம்னா நமக்கு வந்து இவ்வளோ பின்விளைவுகள் வந்து நமக்கு வரும். இப்போ பாருங்கள், பார்த்துங்க. இப்போ எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. பரட்டி பாருங்கள், பாருங்கள் எதுவுமே இல்லை. பாருங்கள் நீட்டாக இருக்குங்களா? அதே பாருங்கள், இதில் தான் இருந்துச்சு. இருந்த பகுதிக்கும் இல்லாத பகுதியும் நான் திருப்பி காட்டுறேன். நான் தேய்ச்ச பகுதியும் தேய்க்காத பகுதியும் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள், இது தேய்க்கலை, இது வந்து தேய்க்கலை, சரிதான்? இது வந்து தேய்க்காத பகுதி, இது தேய்ச்ச பகுதி, கலட்டிட்டு தேய்ச்ச பகுதி இது. ஓகேங்களா? இது அப்படியே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து உணவு பாதையில் போய் சென்று நமக்கு வந்து ஒவ்வாமையை ஏற்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நீங்கள் என்ன செய்கிறீங்க, மிக்ஸி அரைச்சா இந்த ரப்பரையும் கலட்டிட்டு சேர்த்து கழுவுங்க. இந்த மாதிரி தனித்தனியாக ரப்பரை கலட்டிட்டு தேய்ச்சி கழுவுனீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய், see you.